இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. அம்மா, எப்ப போகணும் விசாலா? நாளைக்கு போகணுங்க. ஜனனி, நாளைக்கு நீ ரெடியா இருந்துக்கோ. ஓகே ஆண்டி. அங்கிள், நீங்க சொன்னா அவங்க வருவாங்க. இத பாருமா, நானா சொல்ல முடியாது. ஏன்னா நீ துளசி கிட்ட நடந்துகிட்ட விதம் சரியில்லை. ஜனனி, நீயே பேசு. பேசி நீ துளசியை சம்மதிக்க வச்சுட்டா அவளை கூட்டிட்டு போயிட்டு வா. அவ வந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். விருப்பம் இல்லைன்னா கஷ்டப்படுத்த வேண்டாம். இல்ல இல்ல, துளசி அவசியம் வரணும். நான் பேசுறேன், என்னால சம்மதிக்க வைக்க முடியும். விசாலம், விசாலம். இது வரேங்க. என்னன்னு கேளு. என்ன பஞ்சாயத்து? பஞ்சாயத்தெல்லாம் எதுவும் இல்லம்மா. சிவாவும் ஜனனியும் கோயிலுக்கு போறதா கேள்விப்பட்டோம். அதான் நானும் ரம்யாவும் அவங்க கூட போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவங்க போயிட்டு வரட்டும். இவங்களுக்கு தேவைப்பட்டு ஒருவேளை பக்தி முத்தி போயிருந்தா தனியா வேணா போட்டோம். அண்ணே, அந்த கோயிலை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அங்க போனா ரம்யாவுக்கு கல்யாணம் நடக்கும். அவ சிவாவை நம்பியே பாதி காலத்தை ஓட்டிட்டா. இப்படியே விட்டா கிழவி ஆயிடுவா. மா, காவேரிக்கும் பவானிக்கும் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரம்யாவுக்கு கல்யாணம் பண்றதானமா நல்லது. இல்லனா ஊருக்குள்ள வேற மாதிரி பேசுவாங்கம்மா. நாங்க போயிட்டு வரோமே. சரி, கூட போயிட்டு வாங்க. இது பாருங்க, போற இடத்துல பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது. போனமா சாமி கும்பிட்டு திரும்பி வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? நான் சொல்லி அனுப்புறேன்னே. 2 பேரும் சமத்தா போயிட்டு காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆமாப்பா, நீங்களே சந்தோஷப்படுவீங்க. தேங்க்ஸ் மாமா. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதும். சரிண்ணே, வரேன். என்ன ரெக்கமெண்டா? அப்படி கூட வச்சுக்கலாம். துளசி, கோயிலுக்கு தானே, வாங்க போயிட்டு வரலாம். வேண்டாம் சிவா, எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது. வர வர சிவாவுக்கு ஜனனியை பிடிக்கல. துளசி வேற கர்ப்பமா இருக்கா. உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா துளசி சிவா ஏத்துப்பாரு. இப்ப 2 பேரையும் ஒன்னா அனுப்புறதா சரியா இருக்கும். என்ன நீங்க சிவா கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறீங்க? யார் கூப்பிட்டா என்ன? பிடிச்சாதானே வர முடியும். இத பாரு துளசி, சிவா தம்பி தான் ஆசையா கூப்பிடுறாருல, கோயிலுக்கு தானே, போயிட்டு வாயேன். இல்ல சித்தி. இத பாரு, நீ எதுவும் பேசாத, தம்பி ஃபீல் பண்ணுவார்ல. சரி, நீங்க கூப்பிடுறதுனால வரேன். தேங்க்ஸ். நாளைக்கு காலையில கிளம்பலாம். நான் கூப்பிட்டப்ப வரல, சிவா கூப்பிட்டா மட்டும் வரேன்னு சொல்றது. ஜனனி, ஓகேவா? ஹாப்பி. பாப்பாலாம். குட் நைட். ஏய், நான் இங்கேருந்து போனால் அந்த துளசியோட தான் போகணுங்கிற முடிவில் இருக்கேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய்,
உங்க பொண்டாட்டி புள்ள என்ன சோறு இல்லாமல் அங்கே இருக்கு? மாசம் மாசம் பணம் அனுப்புறீங்கல்ல, இது பார். அமைதியா இருக்கணும். இல்லைண்ணே, துளசி அண்ணி வர இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவி ஆயிட்டாங்க. அதுக்கு தானே சொல்கிறோம், தேவையில்லாமல் அவங்க மேலே கையை வச்சு ஊருக்காரங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்கண்ணே. இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்? அண்ணே, யாருண்ணே? அதான்டா ராஜசேகர். அட்டன் பண்ணி பேசுங்க, அப்பதானே என்னன்னு தெரியும். என்னப்பா ரொம்ப நாளா ஆளையே காணோம்? உன்னதாயா காணோம். யோ, அதான் சில திருட்டு கேஸில் உள்ள போய் இப்போதான் பெயிலில் வந்திருக்கேன். ஏன் அதெல்லாம் உனக்கு தெரியாதா? என்ன செய்து நீங்க சிலை திருடுவீங்களா? சொல்லவே இல்ல. ஏம்மா தாயே, எனக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இதோ இவனுங்க இருக்கானுங்களே, கூட இருக்கிற பசங்க பண்ண பாவத்துக்கு எனக்கும் பங்கு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சரி சரி, அதை விடு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். அப்படியா? என்ன விஷயம்? இங்க பாரு, சிவா, துளசி, ஜனனி 3 பேருமே வெளியூர்ல இருக்கிற கோயிலுக்கு போக போறாங்க. 2-3 நாள் அங்கதான் தங்க போறாங்க. துளசியை நீங்க தூக்கிட்டா நல்லது. அப்படியா? எந்த கோயில்? அது எந்த கோயில், எந்த இடம், எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். உங்களை நினைச்சதா பாவமா இருக்கு. துளசிக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்றோம். எனக்காக பாவம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த வாட்டி துளசி என் கையில சிக்குவா, அதை நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருப்பா, தூக்கிட்டா ஃபோன் பண்ணி சொல்லு, கோயில காணாம போயிட்டான்னு மேட்டரை முடிச்சிடலாம். யோ, தேங்க்ஸ் யா இன்ஃபர்மேஷனுக்கு. இந்த தடவை துளசியை தூக்குறேன் பாரு. வாழ்த்துக்கள் சேது. நான் பார்த்துக்கிறேன். ஏமா துளசி, சிவா மாமாவும் ஜனனியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கோவிலுக்கு போறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு போற? ஏன் நீயும் அமராவதி அண்ணியும் போறீங்களா? ஏய், சிவா என் தம்பி, ஜனனி என் தம்பி பொண்டாட்டி. சிவா மாமா என் தாய் மாமாவோட பையன். நான் போறேன். கோவிலுக்கு நீ வர வேண்டாம். இது வரைக்கும் வேண்டாம் தான் நினைச்சேன். வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதனால கண்டிப்பா நானும் வருவேன்.